கொடநாடு வழக்கு விரைவாக முடிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. முக்கியமான சாட்சி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் தற்பொழுது குற்றவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் 2017 ஏப்ரலில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து முக்கிய ஆவணங்கள், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணையும் நடத்தினார்கள். சயான், வளையார் மனோஜ், உதயன் மனோஜ், சாமி, ஜித்தனின் ஜாய், பிஜினின் குட்டி, ஜம்சீர் அலி, திபு, சதீசன், சந்தோசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்டது ஜெயலலிதா அவர்களது கார் டிரைவரான கனகராஜ் அவர்கள்தான். அவர் தற்பொழுது உயிரிழந்து விட்டார். மேலும் அவர் உயிரிழப்பதற்கு முன்பாக வெளிநாட்டில் இருந்து 5 முறை தொடர்பு கொண்டு பேசியிருந்ததாகவும், மேலும் அவரது மரணம் கூட விபத்து அல்ல, கொலைதான் என்றும் அவர் உண்மைகளை கூறினால் நிச்சயமாக திமுகவில் முக்கியமான அமைச்சராக இருந்தவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர் விபத்தின் மூலமாக இறக்கப்பட்டதாக நாடகமாடப்பட்டது. அவரது சகோதரரும் எடப்பாடி பழனிசாமி தான் எனது சகோதரரை கொன்றார் என்று வழக்கு பதிவும் தொடர்ந்தார். ஆனால் சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு முடிவடைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சிபிஐ துறையினர் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையை நடத்தி வருகிறது. இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீண்டும் விசாரணையை தொடங்கிய சிபிஐ துறையினர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்றும், ஜூலை 26ஆம் தேதி இந்த வழக்கு முடிவடையும் என்றும் முக்கியமான சாட்சியை சிபிஐ துறையினர் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளியாக இருக்கலாம் அல்லது வேறு சில முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளியாக இருக்கலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் இதில் தொடர்பு படுத்தி இருக்கிறார்களா, அவர்கள் பெயர் என்ன என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று சிபிஐ துறையினர் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள்தான் குற்றவாளி என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை மட்டும் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.